நண்பர்களே, எங்களின் முந்தைய வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்ததன் மூலம் EPF உறுப்பினராக உங்களுக்கு என்னென்ன சேவைகள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். EPS அதாவது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் 1995 இல் உறுப்பினர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்போது உங்களுக்கு கூறுவோம். இத்திட்டத்தில் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 7 வகையான ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகிறது. 1. சூப்பரன்னுவேஷன் பென்ஷன், அதாவது முதியோர் ஓய்வூதியம். 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம் உறுப்பினராகி 58 வயது நிறைவடைந்த பிறகு வழங்கப்படும். 58 வயதுக்கு பின் சேவை செய்தாலும் 58 வயது முடிந்த மறுநாளில் இருந்து ஓய்வூதியம் கிடைக்கும். 2. ஏர்லி பென்ஷன், அதாவது முன்கூட்டிய ஓய்வூதியம். உறுப்பினர் 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம் உறுப்பினராக இருந்து வேலையை விட்ட பிறகு EPF சட்டம் பொருந்தக்கூடிய எந்த நிறுவனத்திலும் வேலை செய்யவில்லை என்றால் 50 வயதை முடித்த பிறகு அவர் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெறலாம். அல்லது 58 வயது வரை காத்திருந்து முழு ஓய்வூதியத்தையும் பெறலாம். உறுப்பினர் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெற விரும்பினால் 58 வயதுக்கு குறைவான ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வூதியம் 4% குறைக்கப்படும். இதை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். 58 வயதில் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறும் உறுப்பினர் 57 வயதில் 9,600 ரூபாய் மற்றும் 56 வயதில் 9,216 ரூபாய் 4% குறைக்கப்பட்ட விகிதத்தில் பெறுவார். 3. டிசபிள்மெண்ட் பென்ஷன், அதாவது ஊனமுற்றோர் ஓய்வூதியம். ஒரு உறுப்பினர் முழுமையான மற்றும் நிரந்தர ஊனம் காரணமாக வேலையை விட்டு வெளியேறினால் அவர் இந்த ஓய்வூதியத்தை பெறலாம். 4. விதவை மற்றும் குழந்தை ஓய்வூதியம். உறுப்பினர் பணியில் இருக்கும் போது துரதிருஷ்டவசமாக இறந்தால் அவரது மனைவி மற்றும் 25 வயதுக்குட்பட்ட 2 குழந்தைகளுக்கு ஒன்றாக ஓய்வூதியம் வழங்கப்படும். அல்லது உறுப்பினருக்கு 2 குழந்தைகளுக்கு மேல் இருந்தால் 25 வயதுக்குட்பட்ட முதல் இருவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். மூத்த குழந்தைக்கு 25 வயது நிறைவடையும் போது அவரது ஓய்வூதியம் நின்றுவிடும். 3வது குழந்தைக்கு ஓய்வூதியம் தொடங்கும். இந்த வழியில் அனைத்து குழந்தைகளும் 25 வயது நிறைவடையும் வரை இதே வரிசை தொடரும். ஒரு குழந்தை முற்றிலும் ஊனமுற்றிருந்தால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. 5. அனாதை ஓய்வூதியம். உறுப்பினர் இறந்து அவரது மனைவியும் உயிருடன் இல்லை என்றால் குழந்தைகள் மட்டும் இருந்தால் 25 வயதுக்குட்பட்ட 2 குழந்தைகளுக்கும் சேர்த்து ஓய்வூதியம் வழங்கப்படும். குழந்தை ஓய்வூதியத்தைப் போலவே இதிலும் முதல் குழந்தைக்கு 25 வயது நிறைவடையும் போது அவரது ஓய்வூதியம் நின்றுவிடும். 3வது ஒருவருக்கு ஓய்வூதியம் தொடங்கும். மேலும் இது எல்லா குழந்தைகளுக்கும் 25 வயது நிறைவடையும் வரை தொடரும். 6. நியமன ஓய்வூதியம். உறுப்பினரின் மரணத்திற்கு பிறகு நியமனத்தில் உறுப்பினரால் பரிந்துரைக்கப்பட்ட நபரால் இந்த ஓய்வூதியம் பெறப்படுகிறது. உறுப்பினரின் குடும்பத்தில் யாரும் உயிருடன் இல்லாத போது மட்டுமே ஓய்வூதிய திட்டத்தில் நியமனம் செய்ய முடியும். இங்கு குடும்பம் என்பது மனைவி அல்லது கணவன் மற்றும் குழந்தைகள். 7. சார்ந்திருக்கும் பெற்றோர் ஓய்வூதியம். உறுப்பினர் இறக்கும்போது திருமணம் ஆகாதவராக இருந்தால் மற்றும் யாரையும் பரிந்துரைக்கவில்லை என்றால் அவர் சார்ந்த தாய் அல்லது தந்தைக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். அத்தகைய சூழ்நிலையில் அவர் சார்ந்திருக்கும் தந்தைக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். தந்தை உயிருடன் இல்லாவிட்டால் தாய்க்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். தந்தை வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பெறுவார் மற்றும் அவரது இறப்புக்கு பிறகு தாய் ஓய்வூதியம் பெறுவார். ஓய்வூதியம் பெற 10D படிவத்தை ஆன்லைனில் நிரப்புவது எப்படி என்பதை அடுத்த வீடியோவில் கூறுவோம்.